புள்ளியங்காய் இவ போட்டவ கட்டண வெள்ளரிக்கா பாத்தா பாவக்காய் இவ எல்லாம் பருவத்தில் கொசக்கா. ஷப்பா என்ன வெய்ய. வாடி ஆசை மருமாவளே, எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? எத்தே, அந்த கமலா வீட்டு வளகாப்புக்கு போயிட்டு வரமத்தே. அடியே, நீ வளகாப்புக்கு போயிட்டு வரதுக்குள்ள அங்க குழந்தைய பிறந்துட்டு இருக்கும் போல இருக்குடி. எத்தே, எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? எத்தே, வளகாப்புல நல்லா சாப்பிட்டனா, அப்புறம் அதை செரிக்கிறதுக்காக ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஒரு பன்னீர் சடா குடிச்சேன். ஓசு தீனி அப்படி அள்ளி தின்னா அப்படிதான் செரிக்காம போகும். எத்தே, அப்புறம் எங்கடி போன? எத்தே, வர வழியில தர்பூசணி ஜூஸ் போட்டாவல, அது ஒண்ணு வாங்கி குடிச்சேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டா புதுசா ஏதோ கறி வடையாமத்த, கறி சிக்கன்ல வடைலாம் சுட்டு விற்கிறாவ, அதனால நான் வாங்கி தின்னேன். அப்படியே காலரை இந்த பங்கஜம் வீட்டுக்கு வந்தா அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் கதை விட்டோம். அப்புறம் அவ ஒரு டீயை போட்டு கொடுத்தாத்தே, அந்த டீயையும் குடிச்சு விட்டு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனேன். அங்க கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு அவ மோர் கொடுத்தாளா, அதையும் குடிச்சு விட்டு அப்படியே பசிச்சுதுன்னு காலார வீட்டுக்கு வந்தமுத்தே. ஏண்டி இழவு எடுத்தவளே, பசிச்சுதுன்னு வீட்டுக்கு வந்தியா? ஆமா முத்தே, வீட்டுல என்னத்தை சோறாக்கி வச்சிருக்கிய? அடியே, நான் என்ன உனக்கு வேலைக்காரியாடி? நீ ஊரெல்லாம் போய் சுத்தி விட்டு வந்து ஊர்ல சோறு கேப்ப, நான் உனக்கு பொங்கி வைக்கணுமா? ஏத்தே, எத்தனை நாள் நான் பொங்கிருப்பேன். ஏண்டி அதெல்லாம் விடுடி, வளகாப்புல போய் நல்லா மூக்க முட்டை தின்னல்ல? ஆமாம்தே, அது சரிக்கதானே கடைக்கு போய் பன்னீர் சோடா குடிச்ச. ஆமாம்தே, அப்புறம் எதுக்குடி போயிட்டு தர்பூசணி ஜூஸ் குடிச்ச? அப்புறம் பங்கஜம் வீட்டுல போயிட்டு டீ குடிச்சிருக்க, சின்ன பொண்ணு வீட்டுல வந்து மோரை குடிச்சிருக்க, இத்தனையும் அமைக்கியும் உனக்கு பசிக்குதாடி? ஆமாம்தே, அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. அடியே, அது என்ன வயிறா இல்ல சுரங்க பாதியாடி? ஏத்தே, கண்ணு வைக்காதீங்க தே,